அடுத்த ப்ரமோ என்னன்னு பார்க்கலாம். இப்போ மீனாவை கத்தியில குத்துனது சிந்தாமணி தான் அப்படின்னு சொல்லி முத்து கண்டுபிடிச்சதுனால சிந்தாமணி அரெஸ்ட் பண்ணி கூட்டு போகிறாங்க. அப்போ எல்லாருமே சிந்தாமணி தப்பாக பேசுறதுனால சிந்தாமணி என்ன யோசிக்கிறாங்கன்னா, முத்தோட குடும்பத்தை இதுக்கப்புறம் சும்மா விடக்கூடாதுன்னு சொல்லிட்டு பழி வாங்கணும்னு யோசிக்கிறாங்க. வீட்டோட டாக்குமெண்ட்ஸ் வந்து விஜயா கொடுத்த டாக்குமெண்ட்ஸ் சிந்தாமணி கிட்ட இருக்கு இல்லையா, நம்ம முத்து வீட்டுக்கு போகிறாங்க. அண்ணாமலை கிட்ட எல்லாத்தையும் பேசுகிறாங்க. ஏற்கனவே 30 லட்சம் கடன் அப்படின்ற மாதிரி மேற்கொண்டு வாங்கினதுக்கெலாம் யார் பதில் சொல்கிறது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. உடனே அண்ணாமலை என்ன சொல்கிறாருன்னா, இதெல்லாம் எப்போ நடந்துச்சு என் சைனு அப்படின்னு சொல்லி எதுவுமே தெரியாது இல்லையா அவருக்கு. அவர் ரொம்பவே ஷாக் ஆகுறாங்க. மனோஜ் தான் அவங்க சைனை போட்டு இந்த மாதிரி எடுத்துகிட்டு வந்து கொடுத்த மாதிரி வந்து சொல்கிறாங்க. இதை கேட்டு அண்ணாமலைக்கே ரொம்பவே ஷாக்கு. அண்ணாமலைக்கு மட்டும் இல்லை, முத்து, மீனா, ஸ்ருதி, ரவி எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னாவே ரொம்பவே ஷாக்கிங்காக இருக்குது. என்ன பண்ணுறதுனே தெரியல. அதனால் இந்த காசை நீங்கள் கொடுக்கலன்னா இந்த வீடை வந்து என் பேரில் நான் என்னால் மாற்றிக்க முடியும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இதை கேட்டு மனோஜ், விஜயாக்குமே பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஷாக்கிங்காக இருக்குது. என்ன பண்ணுறதுனே தெரியாமல் எல்லாருமே முழிக்கிறாங்க. அவங்க போனதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அண்ணாமலை என்ன முடிவு பண்ணுறாருன்னா, என் பணத்தையும் எடுத்துகிட்டு ஓடினேன், இப்படி என் சைனையும் போட்டு என்னை ஏமாற்றிட்டியே, என்னை கடைக்காரனா ஆக்கிட்டேன்னு சொல்லி மனோஜை போட்டு அடிக்கிறாரு. அண்ணாமலை கண்டிப்பாக வந்து இதுக்கப்புறம் ஒரு முடிவு எடுப்பார். ஏன்னா தொடர்ந்து பார்த்திங்கன்னா மனோஜும் விஜயாவும் வந்து தப்பு மேலே தப்பு பண்ணிகிட்டு இருக்காங்க. வீட்டோட டாக்குமெண்ட்ஸ்க்கு ஒரு முடிவு வரும் அப்படின்னு சொல்லி நம்ம ஆல்ரெடி பேசிகிட்டு இருந்தோம். அதை தான் இன்னைக்கு எபிசோட் லாஸ்ட்டில் பார்த்திங்கன்னா நாளைக்கான ப்ரோமோவாக போட்டிருந்தாங்க. டாக்குமெண்ட்ஸ் விஷயம் வந்து விஜயாவும் மனோஜும் பண்ண விஷயம் வீட்டில் சிக்கிக்கிட்டாங்க. ஏற்கனவே 30 லட்சம் கடன் இப்போ அதிகமாகிடுச்சு, வட்டியும் அதிகமாகிடுச்சு. அதை யாருன்னா ஏற்றுக்கலன்னா வீடு வந்து தன் பேரில் மாற்றி கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போனதை கேட்டு எல்லாருமே ரொம்பவே அதிர்ச்சியில் நம்ம மனோஜை போட்டு அடிக்கிறாங்க. விஜயா கிட்ட இதுக்கப்புறம் பேசவே போகிறது இல்லை அப்படின்னு சொல்லி அண்ணாமலையும் பார்த்திங்கன்னா முடிவெடுக்கிறாரு. இந்த மாதிரியான ஒரு சீன்ஸை தான் வந்து அப்கமிங் ப்ரோமோவாக கொண்டு வராங்க. இதுக்கப்புறமாவது விஜயா வந்து சிந்தாமணி வந்து கெட்டவங்க, அவங்க தான் இது எல்லாத்தையும் பண்ணாங்கன்னு புரிஞ்சுப்பாங்களா, இல்லை திருப்பியும் இதுக்கு காரணம் முத்து, மீனா தான் அப்படின்னு சொல்லிட்டு இடியட் மாதிரி பேச போகிறாங்களா அப்படின்றதெல்லாம் வெயிட் பண்ணி பார்க்க வேண்டியது இருக்குது. கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா முத்து வந்து அந்த வீட்டை வந்து மாற்றத்துக்கு விட மாட்டார். கண்டிப்பாக அந்த கடனை முத்து, மீன் அடைக்கிற மாதிரியான ஒரு எபிசோட்ஸ்லாம் கொண்டு வருவாங்க. ஏற்கனவே முத்து வந்து வேன்லாம் வாங்கியிருக்காரு இல்லையா. மீனாவும் பார்த்தீங்கன்னா பூக்கடை சங்க தலைவி ஆகிட்டாங்க. ஸோ இவங்க 2 பேரும் சேர்ந்து தான் அந்த கடனை அடைக்கிற மாதிரி இதுக்கப்புறம் வர எபிசோடில் வந்து நம்மளுக்கு காட்ட போகிறாங்க. அதுக்கப்புறம் நம்ம மனோஜ் வந்து அப்பப்போ ரோகிணிக்கு செஞ்ச நல்ல விஷயத்தெல்லாம் யோசிச்சு பார்த்து மனம் மாறுற மாதிரியும் காட்ட போகிறாங்க. இதெல்லாம் தான் அப்கமிங் ப்ரோமோவாக இருக்குது. பார்க்கலாம். இதுக்கப்புறமாவது அண்ணாமலை விஜயாவுக்கு என்ன மாதிரி பனிஷ்மெண்ட் கொடுக்க போகிறாங்க, மனோஜுக்கு என்ன மாதிரி பனிஷ்மெண்ட்லாம் கொடுக்க போகிறாரு, சீரியல் விறுவிறுப்பாக கொண்டு போவாங்களா, இந்த மாதிரி நிறைய சஸ்பென்ஸோட மூவ் பண்ணியிருக்காங்க. என்ன ஆக போகுதுன்னு சொல்லி வெயிட் பண்ணி பார்ப்போம். நிறைய அப்டேட்ஸ்க்கு சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.